बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अस्ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சகுனம் பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜில் கூறினார்கள், அறியாமை காலத்தின் மூட நம்பிக்கைகளை நான் காலில் புதைத்து விட்டேன். வல் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எந்த நன்மையும் எந்த தீமையும் இறைவன் நாட்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு வரும் என்பதைத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கம் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வந்த மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். எனவே மூட நம்பிக்கையை நாம் அறவே ஒழிப்போம், ஈமானோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். மூட நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயத்திலும் இஸ்லாம் அல்லாத சமுதாயத்திலும் இருக்கிறது. கழுத்துல கையில தாயத் தொங்க விடுறது, அந்த தாயத் கெட்ட விஷயங்களிலிருந்து என்னை பாதுகாக்கிறது என்று நம்புறது மூட நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர எந்த ஒருவரும் எந்த ஒன்றும் நம்மை பாதுகாக்க முடியாது. நமக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம். இதை பின்பற்றுபவர்கள் எப்படி சகுனம் பார்க்க முடியும்? பின்னர் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அல்லாஹ் நாடினால் அள்ளி தருவான், அல்லாஹ் நாடினால் சோதிப்பான். எல்லாமே அவனுடைய நாட்டப்படிதான் நடக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஆதமுடைய மகன் என்னை புண்படுத்துகிறான், அவன் காலத்தை திட்டுகிறான், நானே காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயிக்கின்றேன் என்று கூறுகிறான். ஏனென்றால் சில பேர் இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, யார் முகத்தில் முழித்தேனோ என்று கூறுவார்கள். எந்த நேரமும் எந்த காலமும் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தராது. எந்த நேரமும் எந்த காலமும் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தராது. இறைவன் நாட்டம் இருந்தால் மட்டுமே எதுவும் நடக்கும். இதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அப்புறம் வீடு கட்டும் போது நிறைய மூட நம்பிக்கைகள். வடக்கு பார்த்த வாசல் நல்லது, அப்புறம் வாசப்படி 3 படியோ இல்லை 5 படியோ இருக்கணும், இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள். அப்புறம் வெளியில போகும்போது எதிரில் யார் வர்றான்னு பார்க்கிறது. அப்புறம் கடையை அடைச்சிட்டு வரும்போது சூடம் பொருத்தி வைக்கிறது. அப்புறம் இந்த வீடு எனக்கு சென்டிமெண்டா நல்லா இருக்கு, இந்த கடை எனக்கு சென்டிமெண்டா நல்லா இருக்கு, இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள். அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலாவை நம்பாம அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? இதுவும் மறைமுகமான சிர்க்கு தான். எனவே இதிலிருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் சகுனம் பார்ப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இன்னும் எவர் சகுனம் பார்ப்பாரோ அவர் அல்லாஹுக்கு இணை வைக்கும் காரியம் செய்துவிட்டார் என்று கூறினார்கள். மூட நம்பிக்கை கொள்கிறவன் தனக்குத்தானே தவறளிக்கிறான். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர் சகுனம் பார்க்க மாட்டார். யார் சகுனம் பார்க்கிறாரோ அவர் மனதில் நோய் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. மனிதனை மனிதனாக வாழச் செய்யும் பகுத்தறிவைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. மடத்தனமான போதனையை இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மூட நம்பிக்கையை ஒதுக்கி இறைவனும் இறை தூதரும் கற்றுத்தந்த வழியை பின்பற்றினால் நாம் வெற்றி அடைவோம். இன்னும் அல்லாஹ் தாலா கூறுகிறான், 6வது அத்தியாயம் 153வது வசனத்தில், وَأَنَّ هَذَا الصِّرَاطَ مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. நிச்சயமாக இதுவே எனது நேரான பாதை, இதையே பின்பற்றுங்கள். இது அல்லாத மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள். அவ்வாறு பின்பற்றினால் அவை அவனது பாதையை விட்டும் உங்களை அகற்றிவிடும். இவற்றையே அவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இதனால் நீங்கள் இறை அச்சம் பெறலாம் என்று கூறுகிறான். இன்னும் 24வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَخْشَ اللَّهَ وَيَتَّقِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْفَائِزُونَ. எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு அஞ்சி ஒடுங்கி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆவர்
என்று கூறுகிறான். எனவே மூட நம்பிக்கையை ஒழித்து ஈடேற்றம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஆமன்னா ஃபஅஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கருணை புரிவாயாக, நீயே கருணையாளர்களில் சிறந்தவனாவாய். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.